4 1 1/2 கிலோ அதெல்லாம் சாப்பிட்டே முடிச்சாச்சு. பூ பின்னாடி ரீல்ஸ் பாருங்க. வேணாம் 6 ரூபாயா? சரி சரி எடுத்துட்டு போலாம். எது போடுறீங்களோ இல்லை ஐஸ்கிரீம் மெயினாக போடுங்க. அதால வம்பு வந்து சேரும் வீட்டுக்கு போனா. வரும்போதே பெரும் பிரச்சனை. போய் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்காக வந்து விமலா வந்து எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா உண்டை வந்து செய்யறாங்க, தீனி வச்ச உண்டை. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்லம், அப்புறம் வந்து தேங்காய், வேர்க்கடலை எல்லாமே போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான்வெஜ் மட்டும் இன்னைக்கு வந்து மட்டன் தான் செய்வோம். ஆனா இன்னைக்கு மட்டன் வந்து எங்கேயுமே இல்லை. ஏன்னா சனிக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு போடல. நாளைக்கு சண்டேன்றதுனால நாளைக்கு எடுத்து வச்சு நம்ம வந்து ஏரியில வந்து வலை விட்டு இருந்தோம். நீங்களே பாத்தீங்களா, நம்ம அந்த வலை விட்ட மீன்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வவா மீன், ஜிலேபி மீன், கெண்டை மீன் எல்லாமே மாட்டிச்சு. ஸோ அதை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்திட்டோம். அப்புறம் இல்லாமல் முட்டைத்தொக்கு, அப்புறம் உண்டை, ரசம், அப்புறம் இன்னும் எல்லாமே வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாக்டா உண்டை தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்மளும் ஜாயின் பண்ணி உண்டை தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன மித்திரனா வந்து பாத்தீங்கன்னா உண்டை வந்து உண்டை தீனி வச்ச உண்டெல்லாம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறோம். ஏன்னா எள்ளு போட்டு எல்லாமே. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை, வெல்லம் எல்லாமே போட்டு செஞ்சு சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப நாளா வச்சு உண்டெல்லாம் வந்து செஞ்சு நம்மளாதான் செய்யும். நம்ம அதுக்கு நம்மளுக்கு அந்த வேலையே இல்லை. சும்மா எப்படின்னா இது மாதிரி கூட ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அகில் மாதிரி செஞ்சுக்குவாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அகில் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் வந்து அதுக்குள்ள தீனி. ஐயோ மித்திரம் உண்டைய பாருங்க. அது வேஸ்டா வேஸ்ட் பண்ணாதா, கொஞ்சோண்டு மாவுதான் வச்சிருக்கோம். இது மாதிரிதான் தீனி உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூடிக்க வேண்டியதான். இந்த பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. அழகா இந்த மாதிரி வந்து எடுத்து போதும். அப்புறம் நிறைய இல்ல, அப்புறம் இருக்கு தோகாடுது இரு சாப்பிட முடியாது. அப்புறம் வயிறு வலி. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தீனி வச்ச உண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொழுக்கட்டை மாதிரி இல்ல, நல்லா இருக்கும். யாரே இருக்கலாம் தீனி வச்ச உண்டை பிடிக்கும். ஆமா, எல்லாருமே வந்து உண்டை இந்த மாதிரி தீபத்துக்கு எல்லாமே உண்டை, நான்வெஜ், வடை எல்லாமே செய்வாங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நான் செஞ்ச உண்டை சூப்பரா இருக்கும். நீ சாப்பிடணும். நான் செஞ்ச உண்டை நீ போன வாட்டியே சுவாதி போட்ட. இல்ல இப்ப உண்டை சாப்பிடும் போதுதான் எனக்கு இருக்குது. பயங்கர வெறியாகுது இப்போ. அப்படியே துண்டு மாவோட இப்ப தோண கூடாது. சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான். ஆனா பிரகேஷ்டிக்கு மட்டும் கிடையாது, மித்திரனுக்கு உண்டு. மித்திரம் வந்து அங்க ஒரு உண்டை நான் சுட்டு வச்சுக்கிறேன். ஆமா, இது இந்த சின்ன சின்ன உண்டெல்லாம் வந்து மித்திரனுக்கு. மித்திரம் உண்டை இதெல்லாம் வந்து அவன் சொல்ற உண்டை அவனுக்கு தான். என்ன அப்பா, அதாவது அந்த உண்டை நான் சுட்ட உண்டை. உருண்டையெல்லாம் ஆவி காட்டிட்டு நம்ம போயிட்டு விளக்கு ஏத்திட்டுலாம். அதுக்குள்ள இங்க பாருங்க, இதுதான் அகல் மாதிரி செஞ்சிருக்கேன். இதில் தான் இன்னைக்கு விளக்கு ஏத்தணும். அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஏத்தும் போது நல்லா வந்துருமா? ஒழுங்கா வரும். அதுலதான் இப்ப விளக்கே ஏத்த போறோம். அப்படியா? உருண்டை வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம போயிட்டு விளக்கு ஏத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து திருச்செல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து ஏத்தி எல்லா இடத்தையும் வைக்கணும். ஒரே குச்சியில எல்லாத்தையும் ஏத்திருவ போல. அதுதான் தமிழ்நாட்டு பெண்கள். தமிழ்நாட்டு பெண்களா? பிரகஸ்டி எண்ணெயெல்லாம் கீழே ஊத்தி வைக்கிது. ஒலியில தெரியுது தேவதைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தேவதை மாதிரி தெரியுங்க. என்ன மித்திரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காட்டி தேங்காய் திருவுறான் போட்டு. செமையா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு, அப்புறம் வந்து மாட்டு கொட்டை, குப்பைகள், அந்த குப்பை கொட்டும்ல அந்த இடம், அப்புறம் கழனியில் சாமான் தைக்கிற இடம், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தீபம் ஏற்றுவாங்க. ஸோ அதுதான் நம்மளும் நம்ம வீட்டில் வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து ஏற்றுறோம். எதுன்னு போங்க. எங்க வீட்டுல எல்லாம் நானும் காத்துக்கிறேன். அழகா வந்து தீப விளக்கு அப்படியே எல்லா இடத்துமே அகல் விளக்கு வைப்பாங்க. இன்னைக்கு வேலையா இருந்தனா நான் கோலம் போடல. பிரகஸ்டி போட்ட கோலம் அது கோலம் மாதிரி இல்ல, ஸ்கொயரா என்னமோ போட்டு விட்டு வந்துச்சு. மித்தே நீ கை வைக்காதடா, சுட்டுண்டா. மித்திரனும் வந்து பாத்தீங்கன்னா கூட அம்மாவுக்கு ஹெல்ப், அவர் அம்மா புள்ள அவரு, அதனால எப்பவுமே வந்து அவங்க அம்மா கூட தான் இருப்பாரு. வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அகல் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துவாங்க. ஸோ அப்புறம் மாட்டு கொட்டாவுக்கு எல்லாமே வந்து எடுத்துட்டு போகணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புக்கு வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து எப்பவுமே அடுப்பானலாம் வைப்பாங்க. ஸோ நம்ம பாரம்பரிய அடுப்பு, விறகு அடுப்பு, ஸோ அங்கே வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு கொட்டாவுக்கும் வைக்கணும். நம்ம மாடுலாம் வந்து பயப்படுறாங்க, என்னடா இது அப்படி அந்த பக்கம் எடுத்து வை. இதான் நம்ம மாட்டுக்கோட்டா. மாட்டுக்கோட்டாவுக்கு வச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் விளக்குலாம் ஏத்தி முடிச்சாச்சு. இப்ப மீன் தான் வறக்க போறேன். காலையில புடிச்சுன்னு வந்த வவா மீன், இங்க வவா மீன், ஜிலேபி மீன், இதுதான் இப்ப வறுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். காலையில நம்ம வந்து புடிச்சிட்டு வந்தோம்ல வவா மீன், அதுதான் இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து மட்டன் வந்து கிடைக்கல, ஏன்னா சனிக்கிழமைங்கிறதுனால சூனாம்பட்டில் இல்லை. ஸோ வவா மீன் சூப்பராக இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, ஜிலேபி மீனும் வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்தோம். கெண்டை மீன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏரி மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்பவுமே. இன்னைக்கு வந்து ஒரு தங்க வேட்டை தான். ரெடி ஆகட்டும் அது வரைக்கும். இப்பவே வாசனை தொலைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா வாசனை தூக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மீன் இப்போ வறுத்துட்டேன். நீங்க பாருங்க எப்படி இருக்கு, நல்ல கிறிஸ்பியா இருக்கா. மீனை எடுத்து வச்சுட்டு அடுத்தது உருண்டை ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் உண்டை, அத்திவாரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வீட்டுல உருண்டை தான் சொல்லுவாங்க. வாவ் சூப்பரா வந்திருக்குல, வெந்துடுச்சு. உருண்டை எடுத்துடலாம். ஒரே ஒரு திருசல் மட்டும் எடுத்துருவா. பிரச்சனை நல்லா வேண்டியண்ணா, அடுத்த வருஷம் நல்லா மழை பெய்யணும், பயிர் நல்லா வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொலை பசி, ஏன்னா காலையிலே வந்து மதியம் நான் வந்து சாப்பிடல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரேஸ்டேல, ஓகேவா? பிரேஸ்டேல அது செம்ம பசியா இருக்கு. மூக்க வேற வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரம் இது வவா மீன் மூக்க தொலைக்குது. உண்டை வேற சாப்பிடணும் போல இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சா கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்ப மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் என் தட்டுல ஒண்ணுமே இல்ல, அதான் எடுத்து வச்சுக்கா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கணும், ஓகேவா? உண்டை எப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கிட்ட அங்க உண்டை தர்றது, அது உண்டை இல்ல, முட்டையா? முட்டை எடுத்து தாத்தா சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்கு. முட்டை அது உண்டை கூட தெரியல ஒண்ணும்.
அது துண்டு அது கதை கடிச்சிட்டு பாரு கதை கடிக்காத. இவன் மொத்தம் அதிகமா துண்ண மாட்டான். அது போய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.